இந்த நபர் ஃபோர்ஜரி கையெழுத்து, என்னுடைய கையெழுத்தை போட்டு என்னுடைய லெட்டர் பேர்லேயே கம்ப்யூட்டர் மூலமாக கணினி மூலமாக மாற்றி என் கையெழுத்தை போட்டு ஒரு இடத்துல அவர் தனியாக ஒருத்தர் கையெழுத்து போட்டு அவர் பேரில் மின்சாரத்தை என் பேரில் இருந்த கரண்டை அவர் பேருக்கு மாற்றிருக்காரு. அதை திரும்ப போராடி மின்சாரத்தில் என் பேரில் மாற்றிட்டேன். ஆனால் ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டது தப்பு தானே. அது சம்பந்தமாக ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு உடனே மெசேஜ். நான் என்னடா ஐயோ சூப்பர், உடனே இந்த நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே, ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு வந்துருச்சு. விசாரணையே பண்ணல, என்னை கூப்பிட்டு கேட்கல, என்னன்னு கேட்கல, அவங்கள கேட்கல, கேஸ் டிஸ்போஸ் ஆகும். சூப்பர் போலீஸ்ல எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு இப்போ ஒரு மனு அனுப்பியிருக்கேன், கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு குறுஞ்செய்தி வந்திருக்கு. 30 நாள்ல உங்களுக்கு பதில் தரப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. ஆனால் அதுவும் வரப்போ இல்லை, உங்களுடைய புகார் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்துடும் எனக்கு தெரியும். இது போடுறேன்னா தெரியட்டும், மரணிக்கும் போதும் சட்டத்தை மதித்தவனாக மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை தான். இந்த கேஸ் போடாமல் இருக்கிறதுக்கு உதவி ஆணையாளர் செந்தில்குமார் அவர்கள் என்ற பேரம் பேசினார். அதுக்குள்ள ஆதாரம்லாம் இருக்கு. போட மாட்டேன், எஃப்ஐஆர் தானே பார்த்துக்கலாம், நான் தானே என்கொயரி பண்ணணும்னு சொன்னார். செய்யாத தவறுக்கு ஒருபோதும் பணம் தர மாட்டேன், அந்த பணம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ ரொம்ப மும்முரமா என்னை கொலை செய்திருவனே, எனக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலுடைய தகப்பனாருக்கு போன் பண்ணி இந்த தௌஃபிக் போன் பண்றான், மிரட்டுறான். இவனை கேட்கறதுக்கு இங்க ஆளே கிடையாது, நீங்களும் கேட்க போறது இல்லை. நன்றி. வாழ்க வளத்துடன், வாழ்க தமிழகம், வாழ்க தமிழக மக்கள். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை டவுன் பகுதியில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது 2 பேர் காவல்துறையிடம் சரணடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா வணக்கம், இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது நெல்லையில ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன், இவர் பாத்தீங்கன்னா கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு காவல்துறையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று அதன் அடிப்படையில இருந்தாரு. இவர் டவுன்ல இருக்கிற வழுக்கோடை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற பள்ளிவாசல் ஒன்றுல மௌலவி, அதாவது என்ன சொல்றேன்னா அந்த நிர்வாக பணிகளை செஞ்சிருக்காரு. இந்நிலையில இவர் இன்று காலை மர்ம நபர்கள் கொண்ட 2 நபர்கள் கொண்ட கும்பல் வெட்டி கொன்றது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல் தொழுகையை முடித்து வெளியே பார்த்தார். அதாவது அந்த பள்ளிவாசல்ல வேலையை முடித்து ஒரு 7 மணி அளவுல வெளியே வரும்போது முகம் தெரியாத 2 நபர்கள் அவரை கொலை செய்தாங்க. முதற்கட்ட போலீஸ் விசாரணையில என்ன சொன்னாங்கன்னா, நில தகராறு காரணமா இந்த கொலைகள் நடந்திருக்கலாம், அதாவது இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு தெரிவித்தாங்க. 2வது கட்டத்துல என்ன பாத்தீங்கன்னா, வக்பு வாரியத்துக்கு சொந்தமான 32 சென்ட் நிலத்துல உள்ள பிரச்சனை காரணமா தான் அவரை கொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த கொலை வழக்கானது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நெல்லை மாநகரத்துல ஏற்படுத்திச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநகர் பகுதிகளில் தொடர் குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில கடந்த 20 தினங்களாக எந்த குற்றச்சம்பவமும் நடைபெறாம இருந்த ஒரு சூழ்நிலையில பலர் பார்க்க நடு வழியில அவர் வெட்டி கொன்ற இந்த பிரச்சனை மீண்டும் விசுரூபடுத்தது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த குடும்பத்தினர் தற்போது அந்த கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதை கொலை செய்யப்பட்ட காதல் மீது என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவர் ஒரு முகப்பு பக்கத்துல தனக்கு அதிக அளவில் கொலை மிரட்டல் விடுறதாகவும் 30க்கும் மேற்பட்ட கொலை மிரட்டல் தனக்கு தொடர்ச்சியா விடுறதா சொல்லி தெரிவித்திருந்த நிலையில தற்போது அந்த கொலையில ஒரு அடுத்த கட்ட திருப்பம் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட 2 அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா ஆகியோர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நெல்லை ஜெயம் போறதா நெல்லை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் 4வது நீதிமன்றத்துல தற்போது சரணடைந்திருக்கிறாங்க. முதற்கட்ட விசாரணையில போலீஸ் 2 இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறதா முதற்கட்டமா தெரிவித்திருந்த நிலையில தற்போது அந்த 2 நெல்லை மாவட்ட நீதிமன்றத்துல சரணடைந்திருக்கிறாங்க. அடுத்த கட்ட விசாரணையில என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டாங்க, நிலத்தகராறுங்கிறது குறித்து வேற யாரும் தூண்டுதலின் காரணமா பண்ணாங்களா அல்லது என்ன காரணத்துக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.